ஹே கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குன்மாவில் இருக்க ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் நேம் பார்த்தீங்கன்னா ஹிமாலயன் அப்படின்ட்டு. ஸோ அந்த இந்தியன் ரெஸ்டாரண்ட்டுடைய vlog தாங்க பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் லாஸ்ட் வரையும் பாருங்கள். நான் என்ன வாங்கி சாப்பிட்டேன், எப்படி இருந்துச்சு ஃபுட்டு, அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, தொடர்ந்து சப்போர்ட்டை கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஹோட்டல் குன்மாவில் தாங்க இருக்குது. என் வீட்டில் இருந்து 1 கிலோமீட்டர் தான். ஸோ இதை நான் கூகுளில் தான் கண்டுபிடிச்சேன். Hi, how are you? I'm fine. How are you? Yes, I'm fine. Just taking video. Okay. Thank you. இந்த ஹோட்டலோட ஓனர் தாங்க இவங்க. ஸோ இவங்க நேபாளிலேருந்து வந்திருக்காங்க. இந்த ஹோட்டலோட ஆம்பியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லார்ட் சிவா நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க ஆத்தென்டிக்காக. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஜப்பானீஸ் கல்ச்சருங்க. கீழே கூட உட்காந்து சாப்பிடுவாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சு, டேபிள் செட்டப் எல்லாம். இது பார்த்தீங்களா கிறிஸ்மஸ் ட்ரீ. நான் இப்போ நவம்பர் டைம்ன்றனால இந்த கிறிஸ்மஸ் டெக்கரேஷன்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. ஸோ இன்னொரு 15 days ஆனால் இன்னும் நிறையா டெக்கரேஷன்ஸ் எல்லாம் பண்ணுவாங்கங்க இங்கே ஜப்பானில். கிச்சன் அப்படியே ஒரு டைம் பார்த்துடலாம் அப்படின்ட்டு ஒரு அட்டம்ப்ட் அடித்தேன். அலோவ் பண்ணுவாங்களான்னு தெரியல, பட் பார்ப்போம் அப்படின்ட்டு கேட்டு பார்த்தேன். அலோவ் பண்ணார். வீடியோ இங்கே 2-3 செஃப் இருக்காங்கங்க. நான் கேள்விப்பட்டது வரைக்கும் அவங்க இந்தியாவில் வந்து இந்தியன் ஃபுட்ஸ் எல்லாம் ட்ரெயின் எடுத்திருக்காங்க. ஸோ இது நேபாள் அண்ட் இந்தியன் உடைய ஃபுட்ஸ் எல்லாம் இந்த ஹோட்டலில் கிடைக்கும்னு நான் கேள்விப்பட்டேன். இந்த ஹோட்டல் ஆம்பியன்ஸ் மட்டும் சூப்பராக இருக்குங்க. இந்த கேண்டில் லைட் டின்னர்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுக்கு வந்து நான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த ஹோட்டல் நான் சொல்லுவேன். லைட்டிங்ஸ் ஆம்பியன்ஸ் எல்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. ஃபைனலாக ஒரு இடத்த தேர்ந்தெடுத்து உக்காந்தாச்சு. தண்ணி வச்சதே தெரியாமல் அவர்கிட்ட மறுபடியும் கேட்டேன். Himalayan soup. Himalayan, sir. Garlic chili kebab. Garlic chili kebab. Wonderful. And then okay, yeah. Okay. Fuck you soup. Okay. இதுதாங்க மெனு கார்டு. ஸோ இதில் நிறையா இந்தியன் அப்புறம் நேபாளி ஃபுட் ஐட்டம்ஸ் இருந்துச்சு.
ஸோ இங்கே பார்சலும் வந்து வாங்கிட்டு போகிறாங்க நிறைய பேர். Okay. This is Himalayan soup. Okay. Nice. And I want chicken tikka masala Chicken tikka masala. and one garlic naan. Garlic naan change. Okay. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஹிமாலயன் இந்தியன் ரெஸ்டாரண்ட்டோட ஸ்பெஷல் ஹிமாலயன் சூப்புங்க. ரொம்பவும் நல்லா இருக்குது டேஸ்ட்டு, கொஞ்சம் டேங்கியாக இருக்குது. இவங்களோட ப்ரெசன்டேஷன் செம்மையாக இருக்குங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து வந்தோடனே நான் வந்து எங்கடா இந்தியன் ஃபுட்ஸே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ட்டு நெட்டில் ரொம்ப சர்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். இங்கே ஜப்பானீஸ் மேப் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஹேண்டியாக இல்லைங்க. இதில் இந்த சூப் இந்த ஹோட்டல் எப்படி எனக்கு கிடச்சிச்சு அப்படின்னா, நிறைய பேரோட ரிவ்யூஸ் பார்த்துட்டு இருந்தேன் ஹோட்டல்ஸில். ஒருத்தர் 2 பேர் இங்கிலீஷில் போட்டிருந்தாங்க கூகுள் ரிவ்யூவில். ஸோ நல்லா இருக்குது ரேட்டிங் அப்படின்ட்டு நான் பார்த்தேன், வீட்டுக்கு பக்கத்துலேயும் பார்த்தேன். அப்போ தான் எனக்கு வந்து ஒருத்தவங்க சொன்னாங்க இங்கே இங்கிலீஷ் பேசுகிறவங்க இருக்காங்க, இந்தியன் ரெஸ்டாரண்ட்டே இருக்காங்க அப்படின்ட்டு. அப்புறம் தான் நான் என்ன பண்ணேன், மேப்பை வச்சு ஃபாலோ பண்ணி கிளம்பி வந்தேன். ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். அவர் ஓனர் வந்து நேபாள், ஆனால் இந்தியனுடைய செஃப்பை வச்சு குக் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரொம்பவும் இங்கே வந்து ஜப்பானீஸ் ஸ்டைல் தாங்க மேக்ஸிமம் ஹோட்டல்ஸ் இருக்கும். அதுதான் இங்கே பிரச்சனையே. எனக்கு இந்தியன் போட்டிருக்கோம் ரெஸ்டாரண்ட்டு, பட் பார்த்தீங்கன்னா நேபாளிஸ் தான் குக் பண்ணுவாங்க. பட் இங்கே பார்த்தீங்கன்னா இந்தியன் குக் ஒருத்தங்க குக் பண்ணுறாங்கன்னு நான் ஐ ஹர்ட் அபவுட் இட். நல்லா இருக்குது டேஸ்ட். எஸ்பெஷலி இந்த சூப்பில் என்ன ப்ளஸ்ன்னா, சிக்கன் சூப்னா சிக்கன் சூப் வாங்கணும், மட்டன் சூப்னா மட்டன் சூப் வாங்கணும். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சூப்பு, ப்ரான் வேணுன்னா ப்ரான் தனியாக ஆர்டர் பண்ண வேண்டியிருக்கும். இதில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, இந்த சூப்லேயே ப்ரான்ஸ் இருக்குது, எக்கும் இருக்குது, சிக்கனும் இருக்குது. பார்த்தீங்களா, ப்ரானும் இருக்குது, சிக்கனும் இருக்குது, எக்கு இருக்குது. ஸோ இது வந்து ஒரு மிக்சட் கைண்ட் ஆஃப் சூப்புங்க. ரொம்ப நல்லா இருக்குது டேஸ்ட்டு. சார் நம்ம சிக்கன் வந்துருச்சுங்க, கார்லிக் சிக்கன். இது வந்து என்னோட ஸ்பெஷல். இந்த சூப்போட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 600 yen. அந்தளவுக்கு குவான்டிட்டியும் இருக்கும். 2 பேர் வந்தீங்கன்னா 1 ஆர்டர் பண்ணி 1/2 சாப்பிட்லாம். நான் வீடியோவுக்காக 1 ஆர்டர் பண்ணியிருக்கேன், இல்லைனா ஹாஃப் 1/2 தான் ஆர்டர் பண்ணியிருப்பேன் 2 பேர் வந்தாங்க அப்படின்னா. இந்த கார்லிக் சிக்கனோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1200 yen. அதாவது நம்ம ப்ரைஸுக்கு 650 rupees வருங்க. நான் இதை முடிச்சுட்டு வந்துடுறேன். நானும் சிக்கன் டிக்கா கிரேவி மசாலா அப்படின்னு ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கோம். அது வரட்டும், வந்தோடனே நான் திரும்பி வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். நம்ம இப்போ சிக்கன் ட்ரை பண்ணலாம், கார்லிக் சிக்கனு. ஸோ இதில் ப்ரெசன்டேஷனே பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது, அப்படைசிங்காக இருக்குது, ரொம்ப அப்படைசிங்காக இருக்குது. இப்போ நான் சாப்பிட போகிறேன். செம்மையாக இருக்குங்க நிஜமாலுமே. இந்தியன் ஃபுட்டுக்கு குறை இருக்கிறவங்க, ஜப்பானில் இருக்கவங்க குறை இருந்தால்
தாராளமாக இந்த ஹோட்டலில் வந்து ட்ரை பண்ணலாம். நான் அப்படி தான் வந்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலாக இதுக்கு நான் சாஸ் ஏதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணேன், சாஸ் இவங்க தரல. ஆனால் மயோ கேட்டால் தருவாங்க, கேட்டு பாருங்க. மேடம் மயனீஸ் மயனீஸ் கேட்டுருக்கேங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும் மயனீஸு. அதே மாதிரி லெமன் கொடுத்துருக்காங்க. லெமனும் வந்து இங்கே எல்லா சைஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குங்க. ஆக்சுவலாக நான் சொல்லிகிட்டு இருந்தேன் இல்லையா, ஜப்பானில் வரவங்களுக்கு இந்தியன் ஃபுட்டு, இந்தியாவிலேருந்து ஜப்பான் வரவங்களுக்கு இந்தியன் ஃபுட்டு நிஜமாலுமே ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க. அப்படி மிஸ் பண்ணுறவங்க இந்த ஹோட்டல் நான் ப்ரிஃபர் பண்ணுவேங்க, குன்மாவில். ஏன்னா அவ்வளோ ஆத்தென்டிக் டேஸ்ட்டாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மை ஃபேவரட் ஹோட்டல்னு இங்கே கேட்டால் நான் இருக்கிற 1 இயரில் இதை தான் சொல்லுவேன். ஸோ மைனஸ் கொடுத்துருக்காரு, அது கூட ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது, அத நினைச்சுத்தான் மனோபோலகம் முழுவதும் பருக்குது. சுட சுட அந்த மதுர மல்லிப்பூ இட்லியே, மீன் குழம்புல கொஞ்சம் புரட்டி சாப்பிட எச்சிலு ஊறுது உள்ளுக்குள்ள இந்த போறப்பு. நான் ஃபஸ்ட்டு சூப் ஆர்டர் பண்ணேன், அப்புறமா ஸ்டார்டர்ஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா கார்லிக் நானும் சிக்கன் டிக்கா மசாலா ஆர்டர் பண்ணியிருக்கேன். அதுதான் வந்துட்டுருக்கு. தேங்க்யூ. இதாங்க டிக்கா மசாலா, இது ரைஸு, இது வந்து எப்பயுமே தருவாங்க அவங்க கார்னிஷிங்க்கு. அதுவும் இல்லாமல் இது சாலட் மாதிரி, இது வந்து ஜப்பனீஸ் ட்ரெண்டு ஆக்சுவலாக சாலடு. இது பார்த்தீங்கன்னா ஆனியன், அதாவது பிக்கிள் டச் மாதிரி இருக்கும், பட் இது பிக்கிள் கிடையாது. ஆனியன் வந்து வினிகர்லேயும் லெமனும் போட்டு ஊற வச்சுருப்பாங்க, செம்மையாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ரைஸு, ஜாப்பனீஸ் ரைஸ் தான் இது. ஜாப்பனீஸ் ரைஸ்லேயே இந்தியன் டச்சு. ஸோ இது கூட, அதாவது இவங்க இது வந்து ஒரு காம்போ, ரைஸு, சாலடு, இந்த பிக்கிள், நான் கூட வர ஐட்டம் அது. இது நான் அடிஷ்னலாக ஆர்டர் பண்ண கிரேவி. ஸோ நானுக்கு அவங்க தனியாக கிரேவி தரமாட்டாங்க, எல்லாருக்குமே தெரியும்ல. ஸோ நானுக்கு நம்ம தனியாக தான் கிரேவி ஆர்டர் பண்ணோம். நான் கிரேவி ஆர்டர் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த சிக்கன் டிக்கா மசாலா ஆர்டர் பண்ணுவேன். இது கூட நான் வச்சு மேட்ச் பண்ணி சாப்பிடுவேன். கார்லிக் நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன், அது வந்தோடனே வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். சில நேரங்கள் கழித்து கார்லிக் நான் தேங்க்யூ. ஸோ கார்லிக் நானும் வந்துடுச்சு, செம்மையாக இருக்குது, அப்டைசிங்காக இருக்குது. இதுதாங்க செட்டு. மெயின் டிஷ்ஷுக்கு போயிடுவோம். நான் அவ்வளோ பெரிய ஃபுட்டு ரிவ்யூவெல்லாம் கிடையாதுங்க, ஜஸ்ட்டு நமக்கு என்ன தெரியுமோ அதை பண்ணிகிட்டு இருக்கோம். உங்களுக்கு கூட ஷேர் பண்ணணுன்ற ஒரு ஆசை மட்டும்தான் எனக்கு, வேறு ஒன்றும் கிடையாது. உங்களுக்கும் நான் எப்படி இருக்கேன் அப்படின்ற லைஃப்பை காட்டணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஓகே, நம்ம சிக்கன் குழம்பு, சிக்கன் டிக்கா மசாலாலாம் கொட்டிடலாம். இப்போ நம்ம கார்லிக் நான் எடுத்துக்கலாங்க. நான் விஜய் சித்து விலாக்ஸ் பார்ப்பேன், அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் எப்படி தான் சாப்பிடுவார். ஃபஸ்ட்டு ஒரு பைட் எடுத்துக்கிறேன், அப்புறம் சிக்கன் கொஞ்சம் வச்சுக்கலாம்.
செம்ம ஹாட்டாக இருக்குங்க. ஆடு வச்சுக்குவோம். ஃபஸ்ட்டு பைட்டு. செம்மையாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக இந்தியாவில் நார்த் இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸில் சாப்பிட்ருப்பீங்க. அதே இந்தியன் ஆத்தென்டிக் டேஸ்ட் எனக்கு நல்லாவே தெரியுது. மிகைப்படுத்தலை, ஆக்சுவலாக உண்மையாக தான் சொல்கிறேன். ஏன் இப்படி ஆச்சரியமாக சொல்கிறேன்னா, ஜப்பானில் இந்தியன் ஸ்பைசஸ் அவ்வளோ கிடைக்காதுங்க. அதுதான் ஒரு ரீசன். இந்தியாவிலேருந்து இவங்க இம்போர்ட் பண்ணி பண்ணுறாங்களா இல்லை கிடைக்கிற ஸ்பைசஸ் வச்சு பண்ணுறாங்களான்னு எனக்கு தெரியல. பட் ஃபுட் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு ஈக்குவலாக இருக்குது. நான் வந்து பாருங்கள் அவ்வளோ ரஃபெல்லாம் இல்லை, நல்லா சாஃப்டாகவே இருக்குது. சாஃப்டாகவே இருக்குது. சிக்கனும் பாருங்கள் அவ்வளோ ஹார்ட்லாம் இல்லை, நல்லா சாஃப்டாகவே இருக்குது. நம்ம சாப்பிட்டு வெளியே வந்து மீட் பண்ணுறேன். பாய். சில நேரங்கள் கழித்து சாப்பிட்டு வெளியே வந்தாச்சு. ஸோ பார்த்துருப்பீங்க நான் என்ன சாப்பிட்டேன் அப்படின்ட்டு. எல்லாமே டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்னை பொறுத்த வரையும் ஃபுட் இஸ் கைண்ட் ஆஃப் எமோஷன் தான் நான் சொல்லுவேன். இங்கே ஜப்பானுக்கு வந்த பிறகு இந்தியா ஃபுட்டை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். எந்த அளவுக்கு என்னோடய ஃபேமிலியை மிஸ் பண்ணுறேனோ அந்த அளவுக்கு என்னோடய ஃபுட்டை நான் மிஸ் பண்ணுறேன். எனக்கு அது ஒரு அட்டாச்மெண்ட். ஏதாவது ஸ்ட்ரெஸ் இருந்தாலும், நம்ம ஆஃபீஸ் ஒர்க்கில் ஏதாவது ஒர்க் ஜாஸ்தியாக இருந்தாலும், எண்ட் ஆஃப் த டே நமக்கு பிடிச்சதை நம்ம ஏதாவது சாப்பிட்டோம் அப்படின்னா அது நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட்டும் கொடுக்கும். ஆனால் இங்கே அதுக்கான வழி ரொம்ப கம்மி அப்படின்ட்டு நான் நினச்சேன். பட் இங்கேயும் அதுக்கு ஈக்குவலண்ட்டாக இந்தியா அளவுக்குன்னு சொல்ல முடியாது, இந்தியாவுக்கு ஈக்குவலண்ட்டாக எனக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது அப்படின்னா நான் இந்த ஹோட்டலில் சொல்லுவேன். எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற ஒரு ஷாப்பை வந்து நான் உங்களுக்கும் காமிக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் இந்தியாவிலேருந்து ஜப்பானை பற்றி நம்ம யாராவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு க்யூரியாசிட்டி இருக்கவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது இல்லாமல் என்னோடய சேனலில் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கேன். எனக்கு சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா இதே மாதிரி கண்டென்ட்ஸ் நான் நிறையா எடுத்து உங்களுக்கு காட்டுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக அது இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங். See you.